Hi students, welcome to EduMax. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கான 80-20 ரூல். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த பேட்டர்னில் படிச்சிங்கன்னா உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஸ்கோர் வந்து உங்களோட டோட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஈஸியான சப்ஜெக்ட். ஸோ இந்த பேட்டர்னில் அட்டன் பண்ணி உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேட்சுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சேனலில் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பார்ட் 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் புக் பேக் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ புக் பேக்கில் இருக்க எல்லா சாப்டர்ஸையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 12 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் 12 மார்க்ஸ் வந்து புக் பேக்கில் இருந்தால் வரும். ஸோ 12 மார்க்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம், கிடைச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 மார்க்ஸ். ஸோ 2 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் எனி 3 யூனிட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்டர்ஸ் நான் சொல்லலை. ஸோ உங்களோட இண்டெக்ஸ் பேஜை பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் உங்களுக்கு பார்ட்டிஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5. ஸோ ஒரு யூனிட்லேயும் ஒரு சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ 1 to 4 வரையும் ஃபர்ஸ்ட் யூனிட், 5 to 8 வரையும் செகண்ட் யூனிட், 9 and 10 வந்து தேர்ட் யூனிட், 11 to 13 வந்து ஃபோர்த் யூனிட், 14 to 16 வந்து ஃபிஃப்த் யூனிட். ஸோ நீங்கள் வந்து சாப்டர் வைஸ் பிரிக்கக்கூடாது. ஸோ அப்படி பிரிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அடி வாங்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து யூனிட் வைஸ் பிரிச்சுக்கணும். யூனிட் வைஸ் நீங்கள் மினிமம் 3 மேக்ஸிமம் 4. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து எப்படி படிக்கணும்னா அதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸ் அண்ட் இன்டீரியர், ஸோ அது படிச்சுட்டிங்கன்னா நீங்கள் இதை வந்து ஆப்ஷனில் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு கோ த்ரூ ரிவிஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் கவர் பண்ணும்போது இதில் இருக்க இன்டீரியர் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் வந்து நல்லா பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் 3 மார்க்ஸ்க்கும் 2 மார்க்ஸ்க்கு ஃபாலோ ஆன அதே ரூல் தான். ஸோ நீங்கள் வந்து எனி 3 யூனிட்ஸ் மினிமம் எனி 3 யூனிட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 3 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். அண்ட் என்ன நோட் பண்ணணும்னா நான் சாப்டர்ஸ் சொல்லலை, யூனிட்ஸ் சொல்கிறேன். யூனிட்ஸ் வந்து உங்களோட இண்டெக்ஸ் பேஜில் இருக்கும். ஸோ அந்த யூனிட்ஸ் வைஸ் நீங்கள் வந்து சாப்டர்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு 10 சாப்டர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுல எந்த டிஃபிகல்ட்டி இருக்காது. ஸோ கம்பல்சரியில் மட்டும்தான் உங்களுக்கு லேக் ஆகும். ஸோ கம்பல்சரியை விட்டுட்டு 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ யூனிட் வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதில் இருக்க இன்டீரியர் அண்ட் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல டெப்த்தாக பாருங்கள். அண்ட் அதர் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு ஹேண்டில் ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுல எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இருக்காது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பார்ட் 4 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த யூனிட்மே ஆப்ஷனில் விட முடியாது. ஸோ எல்லா யூனிட்லேருந்துமே உங்களுக்கு 5 மார்க்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. ஆனால் யூனிட் வைஸ் நீங்கள் வந்து சாப்டரை வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ யூனிட் 1 4 சாப்டர்ஸ் இருக்கா. ஸோ எய்தர் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் பாருங்கள், இல்லைன்னா 3, 4 பாருங்கள். அதே மாதிரி யூனிட் 2ல் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 பாருங்கள், இல்லைன்னா லாஸ்ட் 2 பாருங்கள். அதே மாதிரி யூனிட் 3ல் வந்து எய்தர் 9 பாருங்கள், இல்லைன்னா 10 பாருங்கள். 9th சாப்டர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ அதனால் 9th மோரோவர் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி யூனிட் 4ல் வந்து 11th and 12th ஆர் 12th and 13. ஏன்னா 3 சாப்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால பிரிக்கும் போது 11, 12 பிரிக்கணும், 12, 13 பிரிக்கணும். ஏதாவது ஒன்று தான் வந்து இதில் நீங்கள் ஆப்ஷனில் விட முடியும். அண்ட் அதே மாதிரி யூனிட் 5ல் வந்து 14, 15 பாருங்கள், இல்லைனா 15, 16 பாருங்கள். எதுலேயும் அதே ஒரே மாதிரி தான். எய்தர் 14 ஆப்ஷனில் விடலாம், இல்லைனா 16 ஆப்ஷனில் விடலாம். ஆனால் 15 வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இந்த பேட்டர்னில் படிச்சிங்கன்னா எல்லா கொஸ்டினும் படிக்கணும். ஸோ எந்த சாப்டர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த சாப்டரில் இருக்க எல்லா கொஸ்டினும் படிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 5 மார்க்ஸும் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ மோரோவர் நீங்கள் வந்து 62 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 70 ஸ்கோர் பண்ணுற சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கம்பல்சரி இன்டீரியர் கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின், ஸோ அதில் மட்டும்தான் உங்களுக்கு லேக் ஆகும். அதர் தென் தட் நீங்கள் எல்லாமே வந்து அட்டன் பண்ணிடலாம். உங்களோட ஸ்கோர் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பெஸ்ட் விஷஸ். அண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எனக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு மெத்தடாலஜி பற்றி கமெண்ட் பண்ணலை. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்ன பேட்டர்ன் பண்ணி தான் கண்டிப்பாக வந்திருக்கு. ஸோ பேப்பர் ஆன்சர் கீ நம்ம செக் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன். ஸோ எந்த பேட்டர்னில் வரும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி படிச்சிங்க, ஸோ அந்த பேட்டர்ன் வந்து யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.